சிம்பிளா, ஈஸியா பெங்காலி ஸ்பெஷல் பட்டு ஷப்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்ட்டா, டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா, அதுக்கப்புறம் பவுடர் சுகர், ஏலக்காய், ரவை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணியோ இல்லைன்னா பால் ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். ஃபில்லிங்காக ஒரு பேனில் பால் ஊற்றிட்டு 1 கப் நம்ம பால் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேவருக்கு ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். திக்னஸ்க்கு அரிசி மாவு போட்டுட்டு பேனில் ஒட்டாமல் திக்கான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெய் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டால் போதும். பேனில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான ஷேப்பில் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பட்டு ஷப்தாக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கரண்டி மாவு ஊற்றிட்டு இமீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஓரளவுக்கு நல்ல ஒரு தோசை மாதிரி வரும். பேன் கேக் அந்த மாதிரி மூடி ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இது ஈஸியாக பண்ணிடலாம்.